எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சென்னையிலே ஒரு கூட்டத்திலே பேசுகிற போது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை குறித்து முற்றிலும் தகவல்களை சொல்லியிருக்கிறார். ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை திவாலாக போகிறது போன்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது வருந்தத்தக்கது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தமட்டிலே வேடிக்கையாகவும் இருக்கிறது. காரணம், பொருளாதாரத்தை குறித்தும் நிதி மேலாண்மையை குறித்தும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாதவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கடன் அளவை பொறுத்தமட்டிலே அரசின் மீது வைக்க முடியும். எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்தில் அந்த புள்ளி விவரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே நாங்கள் 10 ஆண்டுகளிலே குறைவாக கடன் வாங்கினோம், ஆனால் நீங்கள் இந்த 4 ஆண்டுகளிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவதே ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். இதை குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றம் நடக்கின்ற போது சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அதே போல் அவைக்கும் நான் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறேன். இருந்தாலும் கூட அவர் மக்கள் மன்றத்திலே மீண்டும் மீண்டும் ஒரு தவறான கருத்தை பதிய வைப்பதற்கு முற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த செய்தியாளர் வாயிலாக, இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். நீங்கள் 2011 எடுத்துட்டோம்னா இன்றைக்கி 2025. 2011 இருக்கக்கூடிய வரவு செலவு திட்ட கணக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய மொத்த மதிப்பு அன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட் எக்கானமி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே காலகட்டத்தில் பட்ஜெட் சீசன் அன்னைக்கு இந்த கடன் வாங்கக்கூடிய இந்த உள்நாட்டு அந்த கடன் செலுத்தக்கூடிய திறன், அந்த கடனை எவ்வாறு அதை அடைக்க முடியும் என்பதை ஒட்டுமொத்தமாக பொருளாதாரம் இந்த திறன் சாதாரண அடிப்படை. இது தாண்டி ஏற்கனவே நம்முடைய ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடன் வாங்குறாங்க என்பது அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இந்த நிதிக்குழுடைய கடந்த நிதிக்குழு 15வது நிதிக்குழு என்ன சொல்லியிருக்கு, 2022ஆம் ஆண்டு நம்முடைய மாநிலம் 28.7% கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது எவ்வளவு? 27.3%. அதாவது மொத்த உள்நாட்டு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய சதவீதம் 22-23 நிதிக்குழு நமக்கு பரிந்துரைத்தது 29.3%. ஆனால் நம்ம அதற்கும் குறைவாக அதற்கு உட்பட்டு டைட் பண்ண நிற்குது. அடிப்படையில் அது ஆனால் அது
வாங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய கடனை எப்படி திருப்பி செலுத்த வேண்டும், வரம்புக்கு நாம் கடன் வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அவரே பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கக்கூடிய